Hi குட்டீஸ், இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 2021 to 22 இந்த இயருக்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கொரோனாவால் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மேக்ஸோட ரெடியூஸ் சிலபஸ் போடுங்க எனக்கு தேவைன்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, நாம் இன்னைக்கு வந்து இந்த ரெடியூஸ் சிலபஸ் பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கான சிலபஸ் தான் இங்கே என்கிட்ட இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவால் பாடங்கள் ஃபுல்லாக நடத்த முடியாதனால சில பயிற்சிகள் சில டாப்பிக்கு மட்டும் நீங்கள் இந்த வருஷம் படித்தா போதும்னு சொல்லி கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ண சிலபஸ் தான் இது. இதில் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்களில் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் ஏ நம்பர் லைன். அடுத்து டெசிமல் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் த ரேஷனல் நம்பர், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ், ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ், அதாவது இது 1.2 1.2.1 நீங்கள் நம்பர் அப்படியே பார்த்துட்டே வாங்க. அடுத்து வந்து ரேஷனல் நம்பர்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் உங்களுக்கு ரேஷன் நம்பர் P/Qன்ற ஃபார்மில் இருக்கும். எக்ஸாம்பிள் 1.2. அடுத்து பார்த்தீங்கன்னா 1.2.6 கம்பேரிசன் ஆஃப் ரேஷனல் நம்பர். ஹவு டு கம்பேர் டூ ரேஷனல் நம்பர்ஸ் டைப் 1, கம்பேரிங் டூ ரேஷனல் நம்பர்ஸ் வித் ஆப்போசிட் சைன்ஸ். ஆப்போசிட் சைனில் இருக்கக்கூடிய ரேஷனல் நம்பர் நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்? கம்பேரிங் டூ ரேஷனல் நம்பர் represented by the two fraction with the same denominator. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம்? டைப் 3, டைப் 4. அடுத்து 1.2.7 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் எனி டூ கிவன் ரேஷனல் நம்பர்ஸ், மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ், மெத்தட் ஆஃப் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ். அடுத்து 1.3ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஆன் ரேஷனல் நம்பர்ஸ். அடுத்து 1.3.1ல அடிஷனில் டைப் 1, டைப் 2, ஆடிங் த நம்பர் தட் ஹேவ் த சேம் டினாமினேட்டர், ஆடிங் த நம்பர் தட் ஹேவ் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். சேம் டினாமினேட்டர்னா எப்படி பண்ணணும், டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1.3.2ல அடிட்டிவ் இன்வர்ஸ், அடுத்து சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். இந்த டாபிக்ல இருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், டிவிஷன் 1.3.6ல. அடுத்து 1.4ல வேர்ட் ப்ராப்ளம் ஆன பேசிக் ஆப்ரேஷன். 1.5ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். 1.5.1 க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. 1.5.2 கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து 1.6 இன்ட்ரோடக்ஷன் டு த ஸ்கொயர் நம்பர்ஸ். அப்போ க்ளோஷர் கம்யூட்டேட்டிவ் கொடுத்துருக்காங்களே ஒழிய அடுத்து இன்னும் கூட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க கொடுக்கல. ஸோ நீங்கள் அதை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்து 1.6.1ல வந்து சம் மோர் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ். அடுத்து 1.7.1ல ஸ்கொயர் ரூட் த்ரூ த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அடுத்து 1.7.2ல finding the square root of the rational number by long division method. How we can find the square root by using the long division method? This is a very important question. இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் கோஷன்ட் ஆஃப் த நம்பர்ஸ் 1.7.5. அப்போ இங்கே இடையில இருக்கக்கூடிய 7.3 7.4லாம் வந்து ஒமிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கியூப் ரூட் 1.8.2, கியூப் ரூட் ஆஃப் த கிவன் நம்பர் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அடுத்து லா 1.9.4ல வந்து லா ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல், ப்ராடக்ட் லா, கோஷன்ட் லா, பவர் லா. அடுத்து 1.9.5ல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த சயின்டிஃபிக் நோட்டேஷன். இதெல்லாம் வந்து இதில் நம்பர்ஸ்ன்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து செகண்ட் சாப்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் உங்களுக்கு நல்லா தெரியும். மெஷர்மெண்ட்டில் வந்து parts of the circle, length of the arc of the sector, perimeter of the sector, combined shapes, perimeter of the combined shapes. 2.3.2ல area of the combined shapes. 2.4.2ல வந்து nets for building 3-dimensional shapes. 2.4.3ல drawing 3D shapes using the isometric dot sheets and grid sheets. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா 3.2, 3.2.1, 3.2.2, 3.2.3, 3.5, 3.6 cubic identities, factorization, linear equation in one variable, 3.8.1, 3.8.2, 3.8.3, 3.8.4. இதில் எல்லாம் ஃபர்ஸ்ட் 3.84ல வந்து ஃபர்ஸ்ட் சம் மட்டும். அடுத்து 3.8.5ல வேர்ட் ப்ராப்ளம் தட் இன்வால்வ் லீனியர் ஈக்குவேஷன், கிராஃப் டு அப்டெயின் a straight line parallel to the coordinate axis, scale in a graph, linear graph. அடுத்து லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ், டிஸ்கவுண்ட், ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், ஜிஎஸ்டி, காம்பவுண்ட் வேரியேஷன், டைம் அண்ட் ஒர்க். அடுத்து ஜியோமெட்ரியில் பார்த்தீங்கன்னா கான்கரண்ட் ட்ரையாங்கிள் 5.1.1ல. அடுத்து 5.2.1 இது கான்கரண்ட் ட்ரையாங்கிள்.
அடுத்து 5.2.2ல வந்து சிமிலர் ட்ரையாங்கிள், த பித்தோகோரியன் தேரம், கன்வர்ஸ் ஆஃப் த பித்தோகரஸ் தேரம், பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி, மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், சென்ட்ராய்ட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், சர்க்கம்ஃபரன்ஸ் இதெல்லாம் வருது. 5.8.1 இன் 5.9.1 5.10 இந்த இதெல்லாம் வருது பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்தா construction at trapezium when it is 3 sides and 1 angle are given, construction of the parallelogram, construction of the rhombus 3 point அப்படியே பாருங்கள், construction of the rectangle, construction of the square. இது வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும், ஏன்னா இந்த ஜியோமெட்ரியிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10 மார்க் கிடைக்கும். அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். அதில் வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஃபார் த குரூப்டு டேட்டா, அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள், கண்டினியூஸ் டேபிள், மெத்தட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன், பை சார்ட், ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகன் இதெல்லாம் பார்த்துங்க. இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 6.2, 6.2.2, 6.2.2, 6.3.2, 6.4, 6.4.1, 6.4.2. அடுத்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7.6லேருந்து 7.8 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரும் ஷாப்பிங் கம்பேரிசன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதனால் வந்து நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் எக்ஸாமுக்கு மெயினாக படிங்க, மற்ற டாப்பிக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். இந்த இப்போ சொல்லியிருக்க விஷயங்களை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுங்க. வர எக்ஸாமில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.